உம்முடைய சத்தம் கேட்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஆவியானவர் எங்களை உம்முடைய திருக்கரத்திலே வைத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பதில் ஆர்வமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் தான் மனுஷன் பிழைப்பான் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையே மனிதனுக்கு பிழைப்பை உண்டாக்கி கொடுக்கிறது என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு, கிறிஸ்தவர்கள் போராட வேண்டுமா என்பதுதான் தலைப்பு. கிறிஸ்தவர்கள் போராட வேண்டுமாய், நான் ஆண்டவராகிய உலக இரட்சகரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த போராட்டம், எனக்கு என் வாழ்க்கையில போராட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு போராட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொருடைய கிறிஸ்துவனுடைய கேள்விகளாய் இருக்கிறது. சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் போராட வேண்டுமா? அப்படி போராட வேண்டிய சூழ்நிலைகள் வேத வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட போராட்டங்களை நமக்கு அனுமதிக்கிறாரா? நம்முடைய போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டமா இருக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயு என்கிற அந்த ஊழியக்காரன், இளம் வாலிபனாக அந்த ஊழியக்காரனுக்கு அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் நல்ல போராட்டங்களை போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எனவே வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம், 11ஆவது வசனம், 12ஆவது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா போராட வேண்டியது உண்டு. கிறிஸ்தவர்கள் போராட வேண்டியது உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட போராட்டம் என்பதை தான், எப்படி போராட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட விதங்களிலும் எல்லா மனிதர்களுக்குள்ளவும் ஒரு போராட்டம் எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். போராட வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ளே மனிதன் தள்ளப்படுகிறான். சில நேரத்தில் குடும்பத்தில் போராட்டம் ஏற்படுகிறது. விசுவாசிகளுடைய குடும்பத்திலே போராட்டம், தேவனை விசுவாசிக்காதவர்களுடைய குடும்பத்திலும் போராட்டம். ஆனால் போராட வேண்டியது எப்படிப்பட்ட போராட்டம்? கிறிஸ்தவர்கள் போராட வேண்டியது குறிப்பாக தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் அவர்கள் சந்தித்தாக வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு வழிகாண்பிக்கிறது. ஏனெனில் மாம்சத்தோடு போராடக்கூடாது என்பதற்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மாம்சத்தோட ரத்தத்தோட போராடக்கூடிய ஒரு போராட்டம் கிறிஸ்துவ நம்ம புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்று நம்ம பார்க்கிற போது
பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் அவர்கள் மாம்சத்தோட ரத்தத்தோட போராடினார்கள் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களா இருந்தால் நிச்சயமாக மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட வேண்டியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவ ஜீவன் செய்கிறவர்களாய் பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டவர்களான கிறிஸ்துவ ஜீவன் செய்கிறவர்களானால் நீங்கள் மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் ரத்தம் சிந்துதலின் போராட்டங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடாது என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏனெனில் போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் அல்ல ரத்தத்தோடும் அல்ல. நீங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை பாருங்கள். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்துவ ஜீவியும் பழைய ஏற்பாட்டிலே தேவனை வழிபட்ட விதங்களை பார்க்கிற போது அவர்கள் யுத்தங்கள் செய்து போராட வேண்டியதா இருக்கிறது. யுத்தம் செய்யும் போது மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆயிரக்கணக்கான பேரை வெட்டி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஒரு கிதியோன் ஒரு கழுது தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேர் அடித்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அவர் மாம்சத்தோட போராட்டமான ஒரு போராட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக சிலுவையிலே வந்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். புது உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணும்படியாக, பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட ஜீவன் செய்யும்படியாக, கிறிஸ்துவின் அன்பை போல நம்ம வாழும்படியாக, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல. பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையிலே பிடிக்க வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவரை கள்ளர்கள் வந்து பிடிக்கும் பொழுது அவங்க பேதுரு ஒரு பட்டத்தை எடுத்து பிடிக்க வந்த ஒருவனை காதை வெட்டினான். ரத்தம் சிந்தினது. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய காதை எடுத்து அவனுக்கு ஒட்டி சொன்னார், பட்டத்தை எடுக்கிறவன் பட்டயத்திலே சாவான் என்று சொன்னார். அன்பானவர்களே, மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்லை. நீங்கள் மாம்சத்தோட போராட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் சண்டை போடுவீர்களானால் அது மாம்சத்துக்குரிய சண்டையாகவே இருக்கும். அந்தரங்க லோகாதிபதிகளோடு கூட போராட்டம் உண்டாம். சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து போராட வேண்டும். அவன் தந்திரமான செயல் என்ன தெரியுமா? மாம்சத்தோட ரத்தத்தோட போராட வேண்டும் என்று தேவனுடைய உடன்படிக்கைக்கு எதிராக உங்களை செயல்படுத்துவதில் சாத்தான் மிக தந்திரவாதியாக இருக்கிறான். சாத்தானாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட கூட நீங்கள் போர் செய்யாதிருக்க வேண்டும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களா பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களா? பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களை பார்க்கும் போது அவர்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோட உடன்படிக்கை செய்து பூமியில வாழ வேண்டியவர்களா இருந்தார்கள். ஆனால் பார்க்கிற போது புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் பட்டயத்தை எடுக்கக்கூடாது, மாம்சத்தோட போர் செய்யக்கூடாது, அவர்கள் மாம்சத்தை ரத்தம் சிந்துதலை காணக்கூடாது. அப்படிதான் அவர்களுக்கு வேத வசனம் எச்சரித்து காண்பிக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப புது உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டது, அவர்கள் எப்படி போராட வேண்டும், அவர்கள் போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று ஆழமாக நம்ம யோசித்து பார்ப்போமானால் நம்ம எப்படி எவ்விதத்திலே நம்ம அந்த ஆவிகளோட கூட போராட்டம் நமக்கு உண்டாகிறது, எவ்விடத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசித்து பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட பிற்பாடு கூட குடும்பத்தில் ஒரு போராட்டம், மனுஷ தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டம் கூடியவனா இருக்கிறான். இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்க கூடியவனா இருக்கிறான், எப்படி ஜெயிக்க வேண்டுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பலத்திலே நின்று விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு, இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். நேரமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆழமா சற்று வாசித்து பார்ப்பீர்களால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொன்னால் முழுமையாக சொல்ல போனால் வேத வசனம் முழுவதுமாக உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுவே நீங்கள் தரித்துக் கொள்வதற்கு அடையாளம். நீங்கள் வேத வசனத்தின்படி நடந்து கொள்ளும் போது அதை நீங்கள் தரித்துக் கொள்வதற்கு அடையாளமா இருக்கிறீர்கள். வேத வசனத்தை பிடித்துக் கொண்டுதான் சாத்தானை இயேசு ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை இயேசு பிடித்துக் கொண்டிருந்தார். சாத்தான் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான், இந்த உலகம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியை நான் உமக்கு தருவேன், நீ என்னை பணிந்து கொண்டால் இதை செய்வனும் போது ஆண்டவர் அங்கே உடனே சாத்தானே எதிர்க்கிற ஒரு காரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்துகிறார். சர்வாயுத வர்க்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, வேத வசனத்தை தவிர ஒரு பட்டயம் இல்லை, வேத வசனத்தை தவிர ஒரு சர்வாயுதம் இந்த உலகத்தில் இல்லை.
வேத வசனத்துக்கு இருக்கிற வல்லமை வேற எந்த ஒரு சக்திக்கும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேத வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டுதான் இப்படி இந்த அந்தகார லோகாதிபதிகளுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய யுத்தம் எப்பொழுதும் உங்களுடைய எதிரிகளை நீங்க பார்க்கும்போது உங்கள் மனிதர்கள் அல்ல, உங்களுக்கு எதிரே இருக்கிற மனிதர்கள் அல்ல நீங்க யுத்தம் செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு மறைவாய் இருக்கிற உங்க மனசாட்சியோடு போராடுகிற ஆவிகளோடு கூட யுத்தம் செய்யக்கூடியவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுதும் மனசாட்சியோட ஒரு போராட்டம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களுடைய மனசாட்சியும் உறுத்துதல் உண்டாகும். மனசாட்சி அதை எதிர்த்து போராட முடியாதவர்கள் தான் பாவத்திலே விழுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அனனியா சப்பரியாலை நம்ம பார்க்கிற போது அனனியா சப்பரியாலை நம்ம பார்க்கிறோம், சாத்தான் அவர்களை ஈஸியாய் வஞ்சித்து விட்டான். சாத்தானோட இருதயத்துக்குள்ளே போய்விட்டான். பாருங்க, அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல விசுவாச பிள்ளைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வாசிக்க வேண்டாம், வேத பகுதியை நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அங்கே பார்க்கும் அனனியா சப்பரியால் அங்கே நிலத்தை விற்று தன்னுடைய கிரியத்தில் ஒரு பங்கு வஞ்சித்து வைத்து, ஆமா, பேதுருவிடத்தில் வந்து அவர்கள் போய் சொன்னார்கள். பேதுரு என்கிற ஊழியக்காரர் கேட்டான், நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்ட போது ஆமான்னு சொல்றார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதை உணராமல் போனார்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நிச்சயமா அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்திருப்பார். அவர்களுக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு போராட்டம் எழும்பி இருக்கும். அவர்கள் சாத்தானின் தந்திரத்துக்கு விழுந்து போனார்கள். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படி அவர்கள் எதிர்த்து நிற்க முடியாதனால்தான் சாத்தானுடைய அந்த பேர் ஆயுதம், அவனுடைய தந்திரமான செயல் அவருடைய இருதயத்துக்குள்ளே போய்விட்டது. அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார், சாத்தானு உங்களை இருதயத்தை நிரப்பினது என்ன? தேவனிடத்தில் பொய் சொல்லப்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு விசுவாசித்து ஜெபித்து ஆவிலே நிரம்பி அபிஷேகத்திலே நிரம்பி கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்த அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே, அனனியா சப்பரிகளுக்குள்ளே, அவர்கள் இருவருக்குள்ள சாத்தான் உள்ளே நுழைந்து போராடி இருக்கிறான். அவருடைய போராட்டமானது சாத்தானுடைய தந்திரமான செயல்களோடு கூட இருந்திருக்க வேண்டும். அவர்கள் எப்படி போராடி இருக்க வேண்டும்? அவர்கள் எடுத்து வைக்கும் பொழுது சாத்தான் தனக்கென்று ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க மனசாட்சி கண்டிப்பாய் வருத்தப்பட்டிருக்கும். அவங்க மனசாட்சியோட கூட எதிர்த்து போராட வேண்டிய அவர்கள் அந்த போராட்டத்துக்கு தயாராக இல்லாமல் போனதுனாலேயே அவர்கள் அப்படிப்பட்ட பொய் சொல்லக்கூடிய துணிகரமான காரியங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டியது ஆயிற்று. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் சற்று நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளல் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். பிசாசனுடைய தந்திர செயல் என்ன? பிசாசு இன்றைக்கு எப்படி வரா? பிசாசு வந்து நேரடியா ஒரு மனித உருவில் வந்தா ஒரே அடியை அடித்து நீங்கள் எல்லாரும் அவனை கொன்று விடுவீர்கள். 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னு அவனை கீழே போட்டுடலாம். ஆனால் அவன் அப்படி செயல்படவில்லை. பிசாசு கூட மாம்சத்தோட ரத்தத்தோட செயல்படவில்லை. அவன் தந்திரமாய் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படி செயல்படுகிறான்? விசுவாசிகளாகிய உங்களுடைய தேவை அறிந்து அவன் செயல்படுகிறான் என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிகளுடைய தேவைகளை அறிந்து, இன்னைக்கு சாத்தான் என்ன சொல்லுவான்? உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, நீ வியாதிப்படும் பொழுது, இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தை சந்திக்கும் போது, ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கும் போது, முதல் கேள்வி சாத்தான் உனக்கு எப்படி கேட்பான் என்றால், தேவனை நீ நம்பி இருக்கிறாய், உனக்கு நடந்தது என்ன? தேவனை நம்பி இருக்கிறாய், உனக்கு நடந்தது என்ன? ஏன் இப்படி நடக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகளை உங்க உள்ளத்தில் எழுப்புவான். இது உங்களுக்கு ஒரு போராட்டமான காரியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிரே சண்டை போடுகிற ஒரு மனுஷனை தான் எதிரியாக நினைக்கிறீர்கள். ஆனால் எல்லாவற்றை விட உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி, நீங்க போராட வேண்டிய ஒரு நபர் யாருன்னா, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, சாத்தானுடைய தந்திர செயல். இதை எதிர்த்து நிற்க கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வேண்டும். உங்க போராட்டம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட, அவனை கொலை செய்து விடலாம், அவன் இவனை கொலை செய்து விடலாம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் கிறிஸ்தவர்கள் தான் அங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே அப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய போராட வேண்டிய போராட்டிகளா இருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய போராட்டம் என்ன? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை பாருங்கள். இயேசு என்ன சொன்னார்? உன் சத்துருவை சிநேகிக்க வேண்டும், உன் சத்துருவை சிநேகிக்க வேண்டும். இது ஒரு போராட்டம். நீ உனக்கு விரோதியை மன்னிக்க வேண்டும். முடியுமா? கஷ்டம் தான்.
விரோதியை மன்னிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு போராட்டம் தானே. இன்னைக்கு நிறைய இந்த போராட்டத்தில் அநேகர் தோல்வி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட தோல்வி அடைகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி பெறுகிறார்களா? ஒரு எதிரியை மன்னிக்க முடிகிறதா? உன் சத்ருவை சிநேகிக்க முடிகிறதா? உன் சத்ருக்காக ஜெபம் பண்ண முடிகிறதா? இதெல்லாம் ஒரு போராட்டம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு. ஆனால் இது புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் இதை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் இதை கடைபிடித்து ஆக வேண்டும், மன்னிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்லுகிறார். நீங்கள் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு இப்படி நான் செய்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் இப்படி செய்தேன். அவர் சொல்லுங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய தந்திரத்தை எதிர்த்திருக்க நான் இப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். என்ன செய்தார் அப்படி பவுல் என்று சொல்லி நீங்கள் 2-3 வசனம் மேல வசனத்தை வாசித்து பார்க்கிற போது மேல ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தீர்களே என்று உங்களை சோதித்தறியும்படிக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று சோதித்தறியும்படிக்கு இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னித்தீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி இப்படி செய்திருக்கிறேன். பாருங்க, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு, சாத்தான் என்னை மோசமாக்கி விடாதபடி, சாத்தானுடைய தந்திரத்துக்கு நான் இடம் கொடாதபடிக்கு நான் இப்படி செய்திருக்கிறேன். என்ன செய்திருக்கிறேன்? மன்னித்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு மன்னிக்க முடியாதபடி போராட்டம் உங்க மனதிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் செய்யாவிட்டால் நிச்சயமாக புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்க முடியாது. புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல அவங்களுக்கு. அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய சுபாவம் நிறைந்தவர்கள், தேவனுடைய அன்பு நிறைந்தவர்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல கூட மாம்ச பிரகாரமான காரியங்களை பேசி சண்டைகள், மாம்ச பிரகாரமான காரியங்களை யோசிப்பது, மாம்சத்துக்கு ஏற்றவைகளையே சிந்திப்பது, மாம்சத்துக்கு ஏற்றவைகளை குறித்து கவலைப்படுவது. கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிறகு ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை நான் மன்னித்து விடுவேன், ஆனால் அவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டேன், பரவாயில்லை, நீங்கள் மன்னித்து விட வேண்டும். யுத்தம் பண்ணினால் உங்களுடைய போராட்டம் எதுவா இருக்க வேண்டும்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், சாத்தானுடைய தந்திரங்கள் உங்க மனதிலே நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதன் மீது ஆசை காட்டி கொடுக்கிற அந்த சாத்தானை ஜெயிப்பதுதான் உங்களுடைய போராட்டமாக இருக்க வேண்டும். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டமே வித்தியாசமான போராட்டம். மாம்சத்தின்படி நீங்கள் நடப்பீங்களானால் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பது உண்மை. மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நிச்சயம் நீங்கள் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள், நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஆவியின் பிரமாணம் என்பது சற்று வித்தியாசமானது. அது ஆழமான ஒரு காரியம். ஆவியின் பிரமாணத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றீர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட குண அதிசயங்களுக்குள்ளே நீங்கள் வாழ்வதற்கு சாத்தான் ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து விடுகிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்படி நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு உங்களுக்கு எதிரே நின்று செயல்படுகிறவன் தான் சாத்தான். அவனுடைய தந்திர செயல்களை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறான், தந்திரமாய் செயல்படுகிறான். இன்றைக்கு நீங்கள் தேவன் உங்களாட்டி
அதற்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி மாம்சத்தோட ரத்தத்தோட போர் செய்யக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக உங்களை மாற்றி விடுகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போர் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சுபாவம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும், தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிப்பீர்கள், சகல சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா 10:19 ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா 10:19 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் தான் எனக்காக சாத்தான் இடத்தில் யுத்தம் செய்ய வேண்டும், நான் எப்படி சாத்தான் இடத்தில் யுத்தம் செய்வது? இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய ஆவியிலே நீங்கள் இருப்பதற்கென்றால் சாத்தானை எதிர்ப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை எதிர்த்தாரோ அதே மாதிரி அவனுடைய கிரியைகளை நீங்கள் எதிர்க்க முடியும். அதை எதிர்க்கத்தக்கதாக ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட சாத்தானை பார்த்தா ஒரு பயம். இன்னைக்கு பிசாசு வந்துடுச்சு, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள சாத்தா வந்துட்டான், இன்னைக்கு எனக்குள்ள சாத்தா வந்துட்டான், இன்னைக்கு எனக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. நிறைய விசுவாசிகள் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசிகளாகிய நீங்கள் உங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நிற்க வேண்டும். பாருங்க, சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு பலன ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது, நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்னிடத்துல ஜெபிங்க, நான் சாத்தானை எதிர்க்கிறேன் அப்படி சொல்லல, நீங்களே சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் வாசிக்கிறோம் லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். நீங்க வல்லமை மேற்கொண்டு வாழ முடியும், பிரச்சனைகளை மேற்கொண்டு வாழ முடியும், சாத்தான் உங்களுக்குள்ளே கொண்டு வருகிற குழப்பங்களை மேற்கொண்டு வாழ முடியும். சாத்தான் உங்க மன அறையிலே, உங்க சிந்தனையிலே, உங்க இருதயத்திலே, உங்க எண்ணத்திலே இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் அதை எதிர்த்து உங்களால் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எதிர்த்து வாழ முடியும், எதிர்த்து வாழ முடியும். நீங்கள் எப்படி எதிர்த்து போராட வேண்டும்? மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, பரிசுத்த ஆவியினால், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நீங்கள் போராட வேண்டும். பவுல் சொல்றாரு, சாத்தானாலே மோசம் போயிடாதபடிக்கு நான் மன்னித்து விட்டேன், நான் விட்டு விட்டேன். ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் என்ன எழும்பினாலும் அதை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். அப்படி மன்னிக்கலைன்னா சாத்தானாலே மோசம் போயிடுவீர்கள், சாத்தானாலே மோசமாக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆனால் மன்னித்து விட்டு விடுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மோசம் போக மாட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளால் ஜீவிக்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாய் கூட இந்த போராட்டம் எப்படி வருகிறது, மாம்சத்துக்குரிய போராட்டம் என்ன, ஆவிக்குரிய போராட்டம் என்ன என்பதை நிறைய கிறிஸ்தவர்களால் விளங்கிக் கொள்ள முடியல. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய போராட்டமே தவிர இந்த உலகத்தில் மாம்சத்துக்குரிய போராட்டம் இல்லை என்பதை தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மாம்சத்தோட இரத்தத்தோடு அல்ல, பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோட வானமண்டலத்தின் பொல்லாதவர்களோட உங்களுக்கு போராட்டம் உண்டு. அவைகளெல்லாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தின்படி தங்களை ஒப்புக் கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், மன்னிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோட இரத்தத்தோடும் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க எங்களை திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, ஆண்டவரை பலமுள்ளவர்கள் ஆகும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படிக்கு, இன்னும் எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சாத்தான் கொண்டு வந்திருக்கிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்க. ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டாதபடி ஆவியில விட்டு கொடுக்கிற கிறிஸ்துவ ஜீவன் செய்யட்டும். ஆவிக்குரிய கிறிஸ்துவ பிள்ளைகள், கனி உள்ள கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதை காண்பிக்கட்டும். மற்றொரு இடத்துல கனி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம். குற்றம் சுமத்துகிற சாத்தானுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் விட்டு கொடுப்பார்கள், மன்னிப்பார்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு ஈடுபட
பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு பலன் தார், காத்து கொள்ளும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும், ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும். சீக்கிரமா எல்லா தடைகளும் மாறட்டும். சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு ஏழ்பல் நிலைக்கு திரும்பட்டும். நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.